Hello, welcome to Max Class YouTube channel once again. In this video session, we are going to see Algebra exercise 3.2 sum number 2. Last video session la enna paathirundom ஞாபகம் இருக்கா? Exercise 3.2 la first sum paathirundom இல்லையா? Finding the GCD of the given two polynomials. GCD by long division method. அதை நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கிளியராக என்ன பண்ணியிருந்தோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணியிருந்தோம், லேர்ன் பண்ணியிருந்தோம் இல்லையா? இந்த வீடியோ கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை என்ன பண்ண போகிறோம், கிளியராக பார்க்க போகிறோம். ஷல் வி பாஸ் ஆன் டு தி சம்ஸ் நவ்? ஓகே, இங்கே பாருங்கள், எக்ஸசைஸில் செகண்ட் சம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் தி கிவன் எக்ஸ்பிரஷன்ஸ்ன்னு கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சம்ஸுமே எப்படி கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிம்பிளாக அப்படியே பார்த்தோன்னே ஆன்சர் சொல்கிற மாதிரி ஈஸியான சம்மாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், என்ன பண்ணிக்கலாமா, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட் சம் என்ன பாருங்கள், சொல்யூஷன் போட்டுடலாமா ஃபஸ்ட்டு? ஸோ சொல்யூஷன். ஓகே, ஃபஸ்ட் சம் பாருங்கள், என்ன பண்ணியாச்சு, ஃபஸ்ட் சம்மை சொல்யூஷன் போட்டு எழுதிட்டேன் நான். 4x² y அண்டு 8x cube y square. ஸோ அப்போ இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம எப்படி எல்சிஎம் போடுறது, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற அந்த நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, 4 and 8க்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடணும், எல்சிஎம் போட்டுடணும். ஐ மீன் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்க்கு ஃபஸ்ட்டு தனியாக நம்ம என்ன பண்ணிடணும், எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். நமக்கு தெரியும் இல்லையா எப்படி எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு. ஓகே, ரெண்டுமே என்னது ஈவன் நம்பர்ஸ்ன்றதுனால 2ல் போடலாம். 2 2s are 4, 4 2s are 8, 2 1 2s are 2, 2 2s are 4. அப்போ எல்சிஎம் equal to another 2 into 2 into 1 into 2. 2 2s are 4, 4 2s are 8. LCM equal to 8. ஓகேவா? இப்போ therefore இந்த ரெண்டு பாலினாமியலுக்கும் நம்ம அப்படியே டைரெக்டாக எல்சிஎம் எழுதிடலாம் பாருங்கள். ஏன்னா ஸ்மால் டேர்ம்ஸுங்கிறதுனால நம்ம இது ரொம்ப பெருசாக எதுவும் ஒர்க் அவுட்டே பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. இந்த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்க்கு மட்டும் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ அது 8. இப்போ பார்க்குறோம், எக்ஸோட பவரில் எது ஹையாக இருக்குதோ அதை தான் எடுத்துக்கணும் இல்லையா? எல்சிஎம்க்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஹையஸ்ட் பவரை நம்ம எடுத்துக்கணும். பட் ஆனால் லீஸ்ட் காமன் மல்டிபிள், பட் வி ஹாவ் டு சூஸ் தி ஹையஸ்ட் பவர். அப்போ எடுக்கும்போது என்ன எடுத்துக்கணும், எக்ஸ் கியூப் எடுத்துக்கணும். அண்ட் ஒய் எடுக்கும்போது என்ன எடுக்கணும், ஒய் ஸ்கொயர் எடுத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் தி எல்சிஎம் ஃபார் ஃபர்ஸ்ட் சம். ஓகேவா? அப்போ செகண்ட் சம் பாருங்கள், அதில் என்ன கொடுத்துருக்கு, மைனஸ் ஏ கியூப் பி ஸ்கொயர். அது ஓவர் ரைட்டிங் ஆயிடுச்சு, எரேஸ் பண்ணிவிட்டு எழுதிடுறேன் நான். மைனஸ் ஏ கியூப் பி ஸ்கொயர், மைனஸ் ஏ கியூப் பி ஸ்கொயர், கமா 12a square b square and c. ஓகேவா? Here also we have to find the LCM of the numerical coefficients. Numerical coefficients means what? This numbers. ஓகேவா? இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, இந்த நம்பர்ஸ் 9, 12. So use 3. 3 3s are 9, 4 3s are 12. இதுக்கப்புறம் இதை விட்டுடலாம் சரியா? ஏன்னா 3 and 4 வந்துச்சு, ரெண்டுமே ஒரே டேபிள்லே என்ன ஆகாது, டிவைட் ஆகாது. ஸோ லீவ் இட். therefore LCM equal to 3 into 3 into 4. So 3 3s are 9 and 9 4s are 36. ஓகேவா? ஸோ therefore இப்போ LCM எழுதும்போது பாருங்கள், இதுலேயும் அந்த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்க்கு LCM ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தட் LCM is 96. ஹியர் we have மைனஸ், அதனால என்ன வரணும், அந்த மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா? நவ் வெரிஃபை தட் கோஎஃபிஷியன்ட்ஸ், ஐ மீன் வேரியபிளோடைய அந்த பவர்ஸை என்ன பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணுங்கள். பாருங்கள், எதில் பவர் அதிகமாக இருக்குது, ஏக்கு ஏ கியூப். ஸோ பி ரெண்டுமே சேம், ஸோ பி ஸ்கொயர். ஸோ இங்கே மட்டும் சி இருக்குது, அதனால் அந்த சியை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும், டேரெக்டாக அப்படியே என்ன பண்ணிடணும், போட்டுடணும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக என்ன பண்ணிடுச்சு, அப்படியே ரிசல்ட் வந்துருச்சு. நான் அதிலே நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ தேர்ட் சம் என்ன அதில் கொடுத்துருக்கு. ஸோ ரைட் த தேர்ட் சம் ஹியர். என்னது தேர்ட் சம், 16m minus 12m square n square, 8n square. ஓகேவா? இதுலேயும் ஃபஸ்ட்டு அந்த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்க்கு எல்சிஎம் போட்டுரும். ஸோ 2 போட்டோன்னா 2 8s are 16, 2 6 are 12, 2 4s are 8. ஸோ 2 போட்டோம்னா 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4. அகெயின் இன்னொரு முறை 2 போட்டோம்னா 2 2s are 4, அந்த 3 டிவைட் ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 1 2s are 2. நவ் எல்சிஎம் போடுங்க. எல்சிஎம் ஈக்குவல் டு 2 into 2 into 2
into 2 into 3 into 1. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 and 16 3s are 48. Therefore, LCM of the numerical coefficient is 48. So here also we have one minus, adnala put minus here. Now compare the terms, variable terms compare பண்ணுங்க. அதுல எதுக்கு highest power இருக்கு பாருங்க. For m, m square and for n, n square. So this is the LCM for the third sum. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோர்த் சம் பாடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 சம்ஸில் வந்து நமக்கு எதுவும் வந்து என்னவா இல்லை, ரொம்ப வந்து ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஈஸியாக அப்படியே டேரெக்டாக பார்த்ததுமே அப்படியே ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருந்தது. அதனால ரொம்ப ஈஸியாக போட்டோம். இப்போ ஃபோர்த் சம் பாருங்கள். ஃபோர்த் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா p ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2 கமா p ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ பார்த்தீங்கன்னா இது குவாட்ரட்டிக் ஃபார்மில் இருக்குது இல்லையா? அப்போ குவாட்ரட்டிக் ஃபார்மில் இருக்கிற இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி இருந்ததுன்னா we have to factorize. ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணணும்னு நம்ம 9th லேர்ன் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணும்போது மிடில் டேர்மை வர மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம், 1 2s are 2. ஸோ ஆட் பண்ணும்போது என்ன வரணும், 3 வரணும், minus 3 வரணும். அப்போ என்ன பண்ணணும், we have to put minus here also. So minus 1 into minus 2, 2, minus 1 plus minus 2, minus 3. ஸோ ஆட் பண்ணும்போது சென்டர் டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட் டேர்ம் நமக்கு கிடைக்கணும். ஸோ the factors of p square minus 3p plus 2 equal to p minus 1 and p minus 2. So in this way we can factorize. Okay. For p square minus 4, p square minus 4 எப்படி எழுதலாம், we can write p square minus 4 as p square minus 2 square. So இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா a square minus b squareல ஃபார்மில் இருக்குது. ஸோ அதுக்கு நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும் இல்லையா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் a square minus b square? a plus b into a minus b. ஸோ அதே மாதிரி எழுதலாம் p plus 2 into p minus 2. ஓகேவா? இப்போ now LCM, therefore LCM equal to, இப்போ LCM போடும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு காமன் டேர்ம் எடுத்து எழுதணும். எது காமன் டேர்ம் பாருங்கள், p minus 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் p minus 2 இருக்குது. ஸோ அந்த ரெண்டு காமன் டேர்முக்கு ஒரு டேர்ம் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டில் ஒரு p minus 1 இருக்குது. ஸோ ரைட் தட் p minus 1. செகண்டில் p plus 2. ஸோ அதை எழுதிடும். ஓகேவா? எல்சிஎம்னா காமன் டேர்ம்ஸ்க்கு ஒன்று எழுதிட்டு மீதி இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் நம்ம எழுதணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இந்த பாரு, இப்போ இந்த சம்லாம் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுதா? முன்னாடி போட்டதெல்லாம் அப்படியே டேரெக்டாக ஆன்சர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் அந்த ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம ஆன்சர் போடுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இதிலே 5th சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க. 5th சம்மில் ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3 கமா 4x ஸ்கொயர் மைனஸ் 36ன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம லாஸ்ட் சம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா p ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து அந்த p ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இல்லை, கோஎஃபிஷியன்ட் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஈஸியாக அப்படியே என்ன பண்ணிட்டோம்ட்டோ ஃபேக்டரைஸ் பண்ணி அப்படியே போட்டுட்டோம். ஸோ ஹியர் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி we have கோஎஃபிஷியன்ட். வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஹியர்? The coefficient of x square is 2. So coefficient இருந்ததுன்னா first we have to multiply that coefficient with this constant. அப்போ இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் பாருங்க. 2 into minus 3. So 2 into minus 3 what? Minus 6. இப்போ இந்த minus 6 ஸ்ப்ளிட் பண்ணணும், நமக்கு என்ன கிடைக்கணும், minus 5 கிடைக்கணும். நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் பாருங்க. 1 6 are 6. ஸோ இப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம்னா 6க்கு மைனஸ் போடலாம். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 5 கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஆட் பண்ணும்போது மைனஸ் 5 வந்துடுச்சு, மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 6 வந்துடுச்சு. ஸோ இப்போ 3 2s are 6 கூட வருமே, ஏன் நம்ம அதை போடலன்னா, இப்போ நமக்கு இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த 3 2s are 6 நம்மளால் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அதனால் எந்த நம்பர் போட்டால் நமக்கு ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான மல்டிபிளில் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நவ் இப்போ இதை எப்படி நம்ம எழுத போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். 2x ஸ்கொயர். ஸோ இந்த 5x தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 1x மைனஸ் 6xன்னு எழுதுகிறோம். சரியா? இந்த மைனஸ் 6xலேருந்து 1xை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், மைனஸ் 5x கிடச்சிரும். புரிஞ்சுதா? இந்த 5xை நம்ம எப்படி எழுதியிருக்கிறோன்னு. ஸோ இது -3.
ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துல ஃபர்ஸ்ட் 2லேருந்து ஒரு காமன் டேர்ம் எடுக்கணும், செகண்ட் 2லேருந்து ஒரு காமன் டேர்மை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேருந்து காமனாக என்ன எடுக்க முடியும் நம்மளால? we can take x as common. ஸோ x காமனாக எடுத்துட்டோம்னா here we will have 2x and here we will have only 1. ஓகேவா? இங்கே மைனஸ் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ டேக் தட் மைனஸ் அவுட். ஸோ we can take 3 here. 3 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? இங்கே ரிமைனிங் 2x. here this minus will become plus and plus 1. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் வருதோ அதே தான் இங்கே செகண்ட்லேயும் வரும். இங்கே ஒன்று வராது. இங்கே ஒரு டேர்ம் வந்துட்டு இங்கே மைனஸ் வருதுன்னா ஸோ somehow you have committed a mistake hereன்னு அர்த்தம். ஏதோ காமன் டேர்ம் எடுக்கும்போது ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி சேம் டேர்ம் தான் வரும். அப்படி சேமாக வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ரெண்டு காமன் டேர்முக்கு ஒரு டேர்மை நம்மளால் என்ன பண்ண முடியும்? எடுத்துக்க முடியும். ஸோ 2x + 1 ரெண்டு டேர்ம் இருக்குது. ஸோ அதை காமனாக வெளியே எடுத்துட்டோம். ஸோ இப்போ காமனாக வெளியில் எடுத்துட்டா இதில் x இருக்குது, இங்கே -3 இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஃபேக்டர்ஸ், சாரி தீஸ் ஆர் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2x² - 5x - 3. ஓகேவா? அப்போ 2x² - 5x - 3யோட ஃபேக்டர்ஸ் என்னது? 2x + 1 and x - 3. ஸோ இது வந்து ஸ்டெப்ஸ். இதை டேரெக்டாக நம்ம அப்படியே கொண்டு வர முடியாது. தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ். ஓகேவா? அப்போ இதை மாதிரி இதை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 4x² - 36. ஸோ அப்போ இந்த 4x² எப்படி எழுதலாம் பாருங்கள்? 2x² எழுதலாமா? அதே மாதிரி 36 we can write it as 6 squares. ஓகேவா? அப்போ இது அகெயின் பாருங்கள் a² - b² ஃபார்ம். ஓகே, அப்போ எப்படி எழுதலாம்? a² - b²னா a + b into a - b. சிம்பிள். அப்போ a + b means what? 2x + 6 and 2x - 6. ஓகேவா? 2x - 6. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இதுக்கு எல்சிஎம் போடணும் இல்லையா? இப்போ எல்சிஎம் எப்படி போடுறது பாருங்கள். இப்போ இதில் தான் காமன் டேர்ம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். செக் பண்ணோம்னா காமன் டேர்ம் இருக்கா? ரெண்டுத்துக்கும் காமன் டேர்ம்ஸு எதுவுமே என்னது? ரெண்டுத்துக்குமே காமன் டேர்மே இல்லை இல்லையா? ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இதை வந்திருக்கு இல்லையா? இந்த 2x + 6 and 2x - 6 இருக்குல்ல? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 2x - 6லேருந்து ஒரு 2வை நம்ம காமனாக வெளியில் எடுத்துலாம் பாருங்களேன். இந்த 2x + 6 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து கூட 2வை காமனாக வெளியில் எடுக்கலாம். இங்கே பாருங்கள் 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதலாம்னா 2 வெளியில் ஆயிடுச்சுன்னா x + 3ன்னு வரும். அதே மாதிரி இங்கேருந்து 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே x - 3 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ரெண்டுத்துலேயுமே இந்த 2 × 2வை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா மல்டிப்ளைல இருக்கிறதுனால. ஸோ என்னது 4 ஆயிரும் இல்லையா? 4 × x + 3 × x - 3 நம்ம இதை இப்போ எப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ ஏன் இதை நம்ம இப்படி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா இப்போ காமன் டேர்மாக நமக்கு இல்லை. அதில் அந்த காமன் டேர்ம் வர வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? இது அகெயின் வந்து இதை இன்னொரு முறை என்ன பண்ணிக்கிட்டோம்? சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோம். இப்போ எழுதலாம் பாருங்கள் எல்சிஎம். தேர்ஃபோர் எல்சிஎம் = ஸோ இப்போ பாருங்கள் காமன் டேர்ம் என்ன இருக்குது? இங்கே ஒரு x - 3 இருக்குது, இங்கே ஒரு x - 3 இருக்குது. ஸோ புட் x - 3. ஓகே, அப்புறம் இங்கே இருக்கிற அந்த x + 3 அப்படியே போடணும். அண்ட் ஃபைனலி இங்கே மேலே இருக்கிற 2x + 1 அப்படியே போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும்? போடணும். ஏன்னா எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கணும்? காமன் டேர்மில் பேரா இருக்கிறதுல மட்டும் 1 எடுக்கணும். மீதி பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே போடணுன்றதை நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆக்சுவலி வந்து இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பதிலாக கூட நம்ம என்ன பண்ணல? ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். எப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த 4x² - 36 இருக்கு இல்லையா? இதுலேருந்து முதல்ல ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணிடலாம்? 4ரை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா திஸ் வில் பிகம் x². 36 வந்து 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 9 4s 36 இல்லையா? அப்போ ஹியர் 9. ஓகே, அப்போ இதை எப்படி எழுதலாம்? 4 × x² - 3² இங்கே வந்துடும். அப்போ இதை எழுதும்போது 4 × x + 3 × x - 3 இப்படியும் போடலாம். இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்ட், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு அந்த டைமுக்கு எப்படி ஞாபகம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. எந்த மெத்தடில் போட்டாலும் ஃபைனலி என்ன தான் ஆன்சர் ரீச் ஆகும்? லாஸ்ட் ஆன்சர் இதே மாதிரி தான் ரீச் ஆகும். இப்போ இந்த சம் உங்களுக்கு ஒர்க் அவுட் புரிஞ்சுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 6th சம் போடலாமா? ஓகே, நவ் பாருங்க 6th சம் என்ன கொடுத்துருக்குறாங்க? 2x² - 3xy
the whole square, comma 4x minus 6y whole square, comma 8x cube minus 27y square. ஸோ எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தோன்னே கஷ்டமானு நினைக்கிறீங்களா? கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஃபார்முலாஸும் அதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணிட முடியும், நம்மளால் ஈஸியாக இந்த சம்மை என்ன பண்ணிடலாம், போட்டுற முடியும். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு டேர்மாக எடுத்து நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு லாஸ்ட்டில் எல்சிஎம் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்மு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, ஃபஸ்ட் டேர்ம் என்ன பாருங்கள், சொல்லுங்கள். 2x square minus 3xy the whole square. ஓகேவா? இதான ஃபஸ்ட்டு டேர்மு. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன காமனாக எடுக்கலாம்னா பாருங்கள், ரெண்டுத்துலேயும் எக்ஸ் இருக்கா, நான் அப்போ எக்ஸை காமனாக வெளியில் எடுக்க போகிறேன். ஸோ எக்ஸை காமனாக நம்ம வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன வரும், ஏன்னா ஸ்கொயர் உள்ள ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா, ஒரு எக்ஸை வெளியில் எடுத்துட்டா திஸ் வில் பிகம் எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா ஸ்கொயர்லேருந்து வெளியே வருது, அதனால் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே என்ன மட்டும் இருக்கும், 2 இருக்கும். இப்போ ஆல்ரெடி இங்கே எக்ஸ் ஸ்கொயரே இருந்தது, நம்ம ஒரு எக்ஸ் எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், இன்னொரு எக்ஸ் இருக்கும், மைனஸ் 3y மட்டும் இருக்கும். ஏன்னா இருந்த எக்ஸை நம்ம என்ன பண்ணிட்டோம், வெளியில் எடுத்துட்டோம். ஸோ இது 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. அச்சா, இதை அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட்டு 4x மைனஸ் 6y த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2வை காமனாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இது 2 2s are 4, 3 2s are 6 இல்லையா? பாருங்கள், 2 2s are 4, இது 3 2s are 6. அப்போ இதுலேருந்து ஒரு 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கொயர்லேருந்து வெளியில் வரும்போது 2 ஸ்கொயராக வெளியில் வரும் இல்லையா? அப்போ என்ன இருக்கும், இங்கே பேலன்ஸு இன்னொரு 2 இருக்கும். அப்போ பக்கத்தில் எக்ஸ் 2x மைனஸ் இந்த 3 2s are 6ல் நம்ம 2 எடுத்துட்டோம். அப்போ என்ன மட்டும் இருக்கும், 3 மட்டும் இருக்கும். ஸோ 3y the whole square. ஓகேவா? அப்போ இந்த 2 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம், 4ன்னு எழுதிக்கலாமா? 4 into 2x minus 3y the whole square. ஓகேவா? செகண்ட் இதுவும் நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். ஸோ தேர்ட் டேர்ம் என்னது, 8x cube minus 27y cube. ஓகேவா? இப்போ இந்த 8x cube minus 27y cube எப்படி எழுதலான்னா, 8ஐ வந்து எப்படி எழுதலான்னா 2x the whole cube minus 3y the whole cube. ஓகேவா? 2 into 2 into 2 தான் 8, அதே மாதிரி 3 into 3 into 3 தான் 27. ஸோ நமக்கு வந்து 9th நம்ம வந்து a cube minus b cubeக்கு இப்படி ஒரு ஃபார்முலா ஒன்று படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா பாருங்கள். a cube minus b cube equal to a minus b into a square plus ab plus b ஸ்கொயர்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஃபார்முலா ஒன்று, நம்ம ரிசல்ட் ஒன்று நம்ம படிச்சிருப்போம். அந்த டைப்பில் நம்ம என்ன பண்ணிக்கணும், இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் a you have to put 2x and instead of b you have to put 3y. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே எழுதலாமா? அப்போது எப்படி வரும் பாருங்கள், 2x minus 3y into 2x square means what, 4x square plus ab na a into b, 2 3s are 6xy plus b square means 9y square. ஸோ என்ன பண்ணியாச்சு, ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், எல்லாமே ஃபேக்டரைசேஷன் முடிஞ்சிடுச்சு. now எல்சிஎம் எழுத வேண்டியதான். therefore எல்சிஎம் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் இந்த மூணுத்துலேயும் காமன் டேர்ம் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த 2x மைனஸ் y எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, 3 டேர்ம்ஸ்லேயும் காமனாக இருக்குது. பட் ஆனால் காமனாக இருந்தாலும் நம்ம பவர் ஹையாக இருக்கிறது தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம எந்த பவர் எடுத்துக்கணும், நம்ம 2x minus 3y the whole square பவர் ஹையாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரியா? அப்போ இந்த 3 முடிஞ்சுது. அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த டேர்மையும் கூட நம்ம எடுத்துக்கணும். எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் எதையும் லெஃப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர் போட்டாச்சு. இங்கே 4 ஒரு நம்பர் முன்னாடி இருக்குது, அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஒன்றில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்சிஎம் என்ன இதுக்கு, 4x square 2 into x minus y the whole square. next இங்கே என்ன போட்டிருக்கோம், again 4x square plus 6xy plus 9y square. ஓகே, இதில் வந்து நான் ஒரு ஆக்சுவலி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சு சம்மில் நான் கொஷனில் நான் என்ன எழுதிட்டுருக்கிறேன்னா, இந்த செகண்ட் சம் வந்து ஐ மீன் 4x minus 6y த ஹோல் கியூப்னு இருந்திருக்கு. நான் வந்து இதை ஸ்கொயருன்னு எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து 6th சம்மில்
இந்த இடத்துல மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் பவரில். பட் ஆனால் ஆன்சர் இஸ் கரெக்ட். இந்த சம்கோட ஒர்க் அவுட்க்கு திஸ் இஸ் தி எல்சிஎம். ஓகேவா? நீங்கள் புக் ஆன்சரோட வெரிஃபை பண்ணிக்கினா இட் மே வேரி. ஏன்னா வந்து இங்கே என்ன இருக்குது, கியூப் இருக்குது. அதனால இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு அப்போ என்னவா மாறிடும், கியூபாக மாறிடும். ஸோ அதே மாதிரி இங்கே 4 வந்து என்னவா கன்வெர்ட் ஆகிடும்னா 8ன்னு கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? நான் எழுதும்போது இங்கே ஸ்கொயர் கியூபுக்கு ஸ்கொயர் போட்டு சம் அப்படியே கேல்குலேட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஸோ சம் ராங் இல்லை, கொஷினை நம்மளே என்ன பண்ணியிருக்கோம், மாற்றியே கொஷின் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இன் திஸ் வே we can easily calculate LCM of the given polynomials. Okay? Okay, இப்போ நம்ம பாருங்க எக்ஸாம்பிள் 3.12ல கொடுத்துருக்குற அந்த 4 சம்ஸையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு முறை கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கே கேல்குலேட் பண்ண தெரியும் இல்லையா? இப்போ எல்சிஎம் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ அதனால நான் உங்களுக்கு ஒர்க் அவுட்டை அப்படியே என்ன பண்ணிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே பாருங்க, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் சம் என்ன, 8x⁴ y², 48 x² y⁴ இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்க்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 8க்கும் 48க்கும் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு என்ன வருது, 48 வந்து எல்சிஎம்மாக கிடைக்குது. ஸோ அப்புறம் அந்த வேரியபிள்ஸில் பவர்ஸை கம்பேர் பண்ணும்போது எக்ஸுக்கு பவரில் 4 இருக்குது, அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒய்க்கு பவரில் 4 இருக்குது, அதை எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கும் எல்சிஎம் என்னது, 48 x⁴ y⁴. ஓகேவா? ஈஸியாக வந்துருச்சா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க, 5x - 10, 5x² - 20. ஸோ இப்போ தனித்தனி டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5x - 10லேருந்து 5 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 5 × x - 2ன்னு வரும். 5x² - 20லேருந்து 5 காமனாக எடுத்துட்டோம்னா this will become x² - 4. ஸோ இந்த x² - 4 எப்படி எழுதலாம், we can write it as x² - 2² எழுதலாம் இல்லையா? ஸோ this is of the form a² - b². ஸோ அதை நம்ம இன்னொரு முறை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா a + b × a - b ஃபார்மேட்டில் ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ அது எப்படி மாறிடும், x + 2 × x - 2ன்னு நமக்கு கிடச்சிரும். இப்போ எல்சிஎம் எழுதலாம் இல்லையா? இப்போ பாருங்கள், ரெண்டுத்துலேயும் காமனாக 5 இருக்கா, ரெண்டுத்துலேயும் பாருங்கள், இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, 5 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், x - 2 காமனாக இருக்குது பாருங்கள் ரெண்டுத்துலேயும், இங்கேயும் x - 2 இருக்குது அண்ட் இங்கேயும் x - 2 இருக்குது இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டோம், காமனாக இருக்கிற x - 2 இங்கே போட்டுட்டோம். அடுத்தது தனியாக இருக்கிற அந்த x + 2 எழுதிட்டோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி எல்சிஎம் ஃபார் தி செகண்ட் சம். ஓகே, நான் தேர்ட் சம் பாருங்க. தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, x⁴ - 1, x² - 2x + 1. இப்போ இதை என்ன பண்ணலாம், தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? ஸோ x⁴ - 1 ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் பாருங்க. x⁴ எப்படி எழுதலாம், x² (2) -1 எப்படி எழுதலாம், 1² எழுதிக்கலாம். ஸோ இது a² - b² ஃபார்மில் இருக்கிறதுனால a + b × a - bன்னு எழுதலாம். ஸோ a வர இடத்துல x², ஸோ அப்போ x² + 1 x² - 1. ஓகேவா? இந்த x² + 1 நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, அப்படியே as it is வச்சுக்கலாம். இது அகெயின் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, a² - b² ஃபார்மில் இருக்கிறதுனால இதை திருப்பியும் அகெயின் ஸ்ப்ளிட் பண்ணோம்னா x + 1 × x - 1 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ இது பாருங்கள், x² - 2x + 1 எப்படி எழுதலாம் நம்ம, x - 1 the whole square. x - 1 the whole square தான் x² - 2x + 1. ஓகேவா? ஸோ அதனால இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டாலும் இதே தான் வரும். நம்ம வந்து ஃபேக்டரைசேஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். பாருங்கள், நான் இங்கே சைடில் போட்டு காட்டுறேன். ஏன்னா அது ஃபார்முலாங்கிறதுனால டேரெக்டாக அப்படியே போட்டாச்சு. 2x² + 1 இல்லையா? ஸோ அப்போ இந்த 1 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம், திஸ் 1 எடுத்துக்கிறோம். இந்த 1 ஸ்ப்ளிட் பண்ணோம்னா என்ன வரணும், நமக்கு 2 வரணும் இல்லையா? அப்போ 1 1s are 1. ஸோ மைனஸ் போட்டோம்னா என்ன வரும், -2 வந்துடுச்சா? அப்போ ஃபேக்டர்ஸாக எழுதும்போது x - 1 × x - 1. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இங்கே டேரெக்டாக என்ன பண்ணிட்டோம்னா x - 1 the whole square அப்படியே டேரெக்டாக போட்டுட்டோம். எப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, அப்போ therefore எல்சிஎம் போடும்போது பார்க்குறோம், இங்கேயும் x - 1 இருக்குது, இங்கேயும் x - 1 இருக்குது. ஆனால் இங்கே தான் பவர் அதிகமாக இருக்குது. ஸோ x - 1 the whole square போட்டாச்சு. அடுத்தது இங்கே மட்டும் x + 1 இருக்குது, அதையும் எழுதிட்டோம். இங்கே x² + 1 இருக்குது, அதையும் எழுதிட்டோம். ஓகேவா? திஸ் இஸ் தி எல்சிஎம் ஃபார் த கிவன் டூ polynomials. ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நவ் லாஸ்ட் சம் பாருங்க. லாஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க, x³ - 27, x - 3 whole square, x² - 9. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், x³ - 27 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். x³ - 27 எப்படி எழுதலாம், x³ -
3 கியூப் பண்ணிடலாம் ஓகேவா x கியூப் மைனஸ் 3 கியூபை a கியூப் மைனஸ் b கியூப் இப்போ தான் எக்ஸசைஸில் நான் சொன்னேன் இல்லையா அதை எப்படி எழுதலாம் a கியூப் மைனஸ் b கியூபை a மைனஸ் b இன்டூ a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஓகேவா அந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நான் இந்த ரிசல்ட் படி தான் நான் இங்கேயும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் a cube minus b cube equal to a minus b into a square plus ab plus b square ஓகேவா இந்த ரிசல்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த x cube minus 3 cube ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம் ஓகே அகெயின் x minus 3 whole square நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா அது அந்த ஃபார்மில் தான் நமக்கு கிடைக்க போகுது ரிசல்ட் அதனால் அதை திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணி திருப்பியும் கான்ட்ராக்ட் பண்ண வேண்டாம் அதனால் அதை ஃபேக்டரைஸ் பண்ணாமல் அப்படியே ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கலாம் ஐ மீன் எக்ஸ்பேன்ஷன் போடாமல் அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 என்ன பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 3 ஸ்கொயர்னு எழுதலாமா இப்போ இது அகைன் என்னன்னு வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி இப்போ நான் எல்சிஎம் போடலாமா இப்போ எல்சிஎம் போடும்போது பாருங்கள் காமன் டேர்மை முதல்ல எழுதலாம் பாருங்கள் இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது இங்கேயும் ஒரு எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது பட் ஆனால் இங்கே எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இருக்குது அப்போ என்ன எடுக்கணும் பவர் அதிகமாக இருக்கிறது தானே எடுக்கணும் ஸோ எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எடுத்தாச்சு அடுத்தது இங்கே மட்டும் எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது அதை போட்டாச்சு ஃபைனலி இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டோம் ஓகே அவ்வளோதான் எல்சிஎம் ஸோ எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லீஸ்ட் காமன் மல்டிபிள் சொன்னாலும் அந்த வேல்யூ எப்படி இருக்கும்னா கிரேட்டராக வரும் பட் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்லுவோம் ஜிசிடியில் அதில் வந்து எப்படி இருக்கும் ஸ்மால் டேர்ம்ஸாக வரும் ஸோ இது வந்து பார்க்கும்போது நமக்கு பெருசாக தெரியும் பட் ஆனால் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நமக்கு டிஃப்ரென்ஸு ஈஸியாக புரியும் ஸோ நம்ம நேற்று கான்செப்ட்ஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஏதோ எக்ஸ்ட்ராவாக இந்த ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நம்ம பார்த்த மாதிரி இருந்தது இப்போ சம் போடும்போது எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு இல்லையா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அவங்க எல்லாருக்கும் ஓகே ஓகே வித் திஸ் வி கம் டு conclude this video session இங்கே இதோட முடிச்சுக்கிறோம் நம்ம இதோட நமக்கு எக்ஸசைஸ் 3.2 என்ன ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் நம்ம என்ன பார்க்கலான்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி நம்ம என்ன பண்ணலாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது ஸ்மால் எக்ஸசைஸ் தான் சம்ஸ் ரொம்ப ஈஸி தான் அதனால என்ன பண்ணுங்கள் வீடியோவை பார்த்ததும் அப்படியே விட்டுறாமல் என்ன பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இன்னொரு முறை ஓகே ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் எல்லா சம்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் ரைட் மீ இன் தி கமெண்ட் செக்ஷன் ஓகே தேங்க்யூ வெரி மச்